தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 349வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞரின் குட்டி கதைகள் என்கிற புத்தகத்திலிருந்தான். புராணத்திலிருந்து சிலவற்றை சொல்லுகிறார். அதிலே ஒன்று அந்த காலத்திலே என்று. அந்த காலத்திலே பாராள பிறந்த ராமனின் பாதுகைகளை தம்பி பரதன் தலையிலே வைத்து அவற்றை அரசு கட்டளையில் அமர்த்து அதன் பிரதிநிதியாக தான் இருந்து அரசோச்சினானே அவனல்லவா உண்மையான தம்பி. அண்ணன் பாதுகைகளை சுமந்து சகோதர வாண்மையின் எடுத்துக்காட்டாக நின்ற பரதன் வாழ்ந்த அதே காலத்தில் தான் அவன் அண்ணன் அயோத்தியானுக்கு தன் அண்ணன் ராவணனை காட்டி கொடுத்த சகோதரன் விபீஷணனும் இருந்திருக்கிறான். இந்த கால மாணவர்கள் ஆசிரியில் நாற்காலியில் முள் வைக்கிறார்கள். அந்த காலத்திலே துரோணாச்சாரியார் என்ற குருவுக்கு கட்ட விரலை துண்டித்து காணிக்கையாக கொடுத்த ஏகலைவன் இருந்திருக்கிறான். அதே காலத்தில் தான் ஆச்சாரியார் துரோணருக்கு கட்ட விரலை தந்த சிஷ்யனான ஏகலவன் வாழ்ந்த அதே காலத்திலே தான் குருபத்னியான தாரையை கூடிய சந்திரனும் இருந்திருக்கிறான் என்று வரலாறிலே எப்போதுமே புராணங்களாக இருந்தாலும் நடைமுறையாக இருந்தாலும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார். ஆண்டவன் தரிசனம் கொடுத்த ஊர் என்ற ஒரு தலைப்பு. அம்பல் திருமாரித்திலேதான் அம்பல் திருமாரி என்ற ஊர். சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய யாகம் செய்தார். அந்த யாகத்திலே வேதங்களை கற்ற பிராமணர்கள் புரோகிதிகளாக இருந்து மந்திரம் ஜெபித்தார்கள். அப்போது திருவாரூரிலிருந்து தியாகராஜ பெருமான் தானும் தன் தேவியையும் இருவருமாக புலையர்கள் போல வேடமிட்டு கொண்டு கல்லுக்குடம் தூக்கி கொண்டு செத்துப்போன கன்றுக்குட்டியையும் தோளிலே போட்டுக்கொண்டு அந்த யாகத்துக்கு வந்தார் என்று ஸ்தலபுராணம் கூறுகிறது. ஆண்டவனே தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரனாக வந்து தரிசனம் கொடுத்த ஊர் இந்த ஊர் அம்பல் திருமாரி என்கிற தலம் என்று தலபுராணத்தையும் பேசியிருக்கிறார். ஏனென்றால் அவர் திருவாரூர்காரர் அல்லவா. வீரவாடி மன்னர்கள் காலத்தில் நோக்கர் எனும் குலத்திற்கும் இனமாக வழங்கப்பட்ட கிராமத்திற்கு பெயர்தான் வீரவாடி. அந்த சிற்றூருக்கு அந்த பெயரை சூட்டியவரே பழைய காலத்து மன்னர் ஒருவர் தானாம். நோக்கர் குலத்தை சேர்ந்தவர்கள் முதுகில் முரங்களை கட்டி கொண்டு பறக்கும் கலையை கற்று அதனை மிக திறமையாக வெளிக்காட்டி வந்தார்களாம். அவர்கள் ஒரு நாள் மன்னரை அணுகி தங்கள் திறனை காட்ட வாய்ப்பழுமாறு கோரினார்களாம். அதை நம்ப முடியாத மன்னர் அவர்களை பார்த்து, நீங்கள் முரத்தை கட்டி கொண்டு பறந்து சென்று எந்த ஊரில் இறங்குகிறீர்களோ அந்த ஊரையே உங்கள் இனத்தவருக்கு இனாமாக அளிக்க தயார் என்றார். அந்த அறைகூவலை ஏற்றுக்கொண்டு நோக்கர் குலத்தினர் முரங்களை கட்டி கொண்டு பறந்து வந்து ஒரு ஊரில் இறங்கினார்களாம். மகிழ்ச்சி அடைந்து மன்னர் அந்த ஊரையே அவர்களுக்கு மானியமாக வழங்கி அந்த ஊருக்கு வீரவாடி என்கிற பெயரை சூட்டினாராம். தமிழகத்தில் இருக்கிற வீரவாடி என்கிற பெயருடைய ஊரினுடைய விளக்கம் கொடுத்திருக்கிறார் கலைஞர். இதுவும் தஞ்சை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊர். சொர்க்கத்திற்கு வந்தது எப்படி? சொர்க்கலோகத்திலே சோலை விருந்து. இவை எதையுமே கவனிக்காமல் புல்துறையில் ஒரு கூட்டம் அமர்ந்தது. அந்த கூட்டத்தின் தோள்பட்டையில் ஒரு மஞ்சள் நிற துண்டு துணி தொங்கிற்று. அதில் நீல வர்ணத்தில் குடியேறியவர் என்று குறிக்கப்பட்டிருந்தது. முகங்களை பார்க்கும் போது பூலோகவாசிகள் என்பது நன்றாக தெரிந்தது. ஆம், பூலோகவாசிகள் தான். கண்ணப்ப நாயனார், காரைக்கால் அம்மையார், நந்தனார், சிறுத்தொண்டனார், இன்னும் எல்லோரும் இருந்தனர். அவர்கள் பேச்சு பெரிய விவாதமாக அமையவில்லை. ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசினார்கள். அது அவர்கள் சொர்க்கலோகத்துக்கு வந்த விதத்தை பற்றி. கண்ணப்ப நாயனார், என்னுடைய 2 கண்களையும் குத்தி கொண்ட பிறகுதான் கடவுள் கருணை கிடைத்தது. சிறுதொண்டர், என் குழந்தையையும் துண்டு போட்டு கறி சமைத்து அதன் தலையை நானும் என் மனைவியும் இணைத்து துவையல் அரைத்து அன்னமிட்டேன். அதற்கு பிறகுதான் சிவமித்திரன் சிரமிறங்கி என்னை ஆட்கொண்டார். சித்தமிறங்கி என்னை ஆட்கொண்டார். அக்னியிலே மூழ்கி தீட்டையெல்லாம் பொசுக்கி கொன்று வீட்டு பொன்மொயினியோடு வா என்று தீட்சதர் கனவலே நடராஜன் சொல்லிவிட்டார். அந்த தியாகத்தை நான் செய்த பிறகுதான் திருநையம்பத்தின் திருப்பாத தரிசனம் கிடைத்தது என்றார் நந்தனார். உடலில் உள்ள சதைகளை எல்லாம் கீழ்த்தெறிந்து விட்டு இரத்தத்தை வடித்து விட்டு எலும்புருவமாக பேய் மாதிரி தலைகீழாக நடந்து வர சொன்னார் வீடுடைய பெருமான். அந்த கஷ்டத்திற்கு ஆளான பிறகுதான் கைலாசபதி கடாட்சம் கொடுத்தார் என்றார் காரைக்கால் அம்மையார். ஆலயங்களில் புல் செதுக்கினேன், அந்தனராம் திருஞான சம்பந்தரின் பல்லவுக்கு தூக்கினேன்,
அதையெல்லாம் செய்த பிறகுதான் அமரர் உலகம் வர அனுமதி கிடைத்தது எனக்கு என்றார் அப்பன். மனிதனுக்கு மானம் பெரிது. அந்த மானத்தை அடங்கி வைத்தேன். மனைவியை பரமசிவனோடு பள்ளி அறைக்கு அனுப்பி வைத்தேன். அந்த தியாகத்தின் பரிசாகத்தான் இந்த பரமன் வாசகத்தை பரமவாசத்தை பரமண்டல வாசத்தை பரமன் எனக்கு கொடுத்தான் என்கிறார் இயற்பகை நாயனார். என் முழங்கையை சந்தன கட்டிக்கு பதிலாக தேய்த்து பகவத் பூஜை பண்ணினேன். அதன் பலன்தான் எனக்கு சொர்க்கலோகம் என்கிறார் மூர்த்தி நாயனார். அப்பப்பா, இந்த லோகத்திற்கு வர எத்தனை பேரை கொலை செய்திருக்கிறேன் தெரியுமா? சிவனை தூஷித்தவர்களை எல்லாம் மழுவாள் வளைத்து கொன்று போட்டேன். அந்த பிணங்களை எல்லாம் விரைசூடும் பித்தரிடம் காட்டிய பிறகுதான் இந்த பேரு கிட்டியது என்றார் எரிபத்த நாயனார். சிவனுக்காக சேமித்து வைத்திருந்த நெல்லை பஞ்சகாலத்தில் சாப்பிட்டார்கள் என்பதற்காக பக்தியின் காரணமாக என் தாய், தந்தை, என் ஆசை மனைவி மற்றும் நெல்லை தின்ற தாயின் பாலை குடித்திருக்கும் என்பதனால் என் அன்பு குழந்தை ஆகியோரை கொடுவாளால் வீசி கொலை புரிந்தேன். அதன் பிறகுதான் என் குற்றத்தை மன்னித்து ஒன்றை பண்ணி நெஞ்சுடையார் செஞ்சுடையார் காட்சியளித்தார் என்கிறார் கோட்டப்புலி நாயனார். இப்படி பக்தர்கள் தங்கள் தியாகங்களை கூறி பெருமிதம் கொண்டனர், பெருமூச்சு விட்டனர். அப்போது ஒரு குரல் திடீரென்று கேட்டு பேச வாயடித்த கண்ணப்பர் நிறுத்திவிட்டார். எல்லோரும் திரும்பி பார்த்தனர். ஒரு வாலிபர் மறைந்த மங்கையின் தோளில் போட்டபடி ஒரு பூணல்கார ஐயர் நின்றார். எல்லா பக்த சிரோன்மணிகளும் அவர் வாயை பார்த்தபடியே நின்றார். அந்த ஐயர் பேசினார். நீங்கள் எல்லாம் மோட்சலோகம் வர பெரிய பெரிய தியாகம் செய்ததாக பெருமை அடைத்துக் கொள்கிறீர்களே, அதை நினைத்தால் எனக்கு சிரிப்பு வருகிறது. சொர்க்கலோகம் வர சொல்ல முடியாத தொல்லைகள் அனுபவித்திருக்கிறீர்கள். இதோ பாருங்கள், நான் எந்த விதமான சிரமமின்றி சிவலோகம் வந்திருக்கிறேன். பக்தர்கள் ஆச்சரியத்தில் நின்று விட்டார்கள். ஆச்சரியப்படாதீர்கள் நண்பர்களே, இதோ என் மேல் சாய்ந்து கொண்டிருப்பது என் தாய். கோட்டுப்பொலி நாயனார் குறுக்கிட்டு, ஆமாம், உன் தாயாரா? ஆமாம், என் தாய். என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய். அழகு தொட்டிலில் இட்டு ஆறாரோ பாடிய தாய். இந்த தாயாரை நான் ஏன் தாரமாக கொண்டிருக்கிறேன்? இங்கு மட்டுமில்ல, பூலோகத்திலேயே இந்த அன்னை என் ஆசையனாகியாக இருந்தாள். இவள் என்னை தொட்டிலே போட்டு ஆட்டினாள். நான் அவளுக்கு கட்டிலே இன்பம் ஊட்டினேன். மாதாவை மனைவியாக்குவது மாபாதம் அல்லவா என்பீர்கள். இதைவிட மகாபாவமாக எங்களை மஞ்சத்தில் கண்டுவிட்டேன். தகப்பனாரை உடனே கொன்று போட்டேன். உனக்கா சொர்க்கவாசல் திறந்தது என்று கேட்கிறீர்களா? ஆமாம், எனக்கு தான் சொர்க்கம் சுலபத்தில் வழிவிட்டது. அரகர மகாதேவா என்று என் அம்மையை அணைத்தபடியே அப்பன் யுடபவாகனராக அருள்மழை பொழிந்தான். ஆனந்தமாக சொர்க்கபூமிக்கு வந்துவிட்டேன். நாயன்மார்கள் தம்பித்து விட்டார்கள். காரைக்கால் அம்மை இது உண்மையா என்றார். சந்தேகம் வேறா? ஜெயம் இருந்தால் திருவிளையாடல் புராணம் மாபாதகம் தீர்த்த படலத்தை பாருங்கள் என்கிறார் ஐயர். பாபியாக உனக்கு மாத்திரம் இவ்வளவு சுலபத்தில் சொர்க்கலோக வாழ்வு கிடைக்க காரணம் என்ன என்று கேட்டார் திருக்குண்டர். இதுதான் காரணம் என்று தன் பூநூலை உருவி காட்டினார் ஐயர் என்று பகுத்தறிவு கருத்துக்களோடு சொல்லுகிற அதே வேளையிலே நாயன்மார்களை பற்றி அழகான ஒரு கருத்தை சொன்ன கலைஞரின் புகழ் ஓங்குக என்று உறக்கச் சொல்லுவோம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு பிரியா விடை கூறி அன்பு விடை பெறுவது உங்கள் வைகாராமூர்த்தி. நன்றி, வணக்கம்.